இந்த அழகிய இறை தொடர்பு ஏன் தேவை எங்களுக்கு? இப்படி ஒரு விஷயத்தை நாங்க அந்த அந்த தொடர்பை நாங்க மெயின்டைன் பண்ண வேண்டும் என்று சொல்வதற்கான நியாயங்கள் என்ன? அதை இன்னொரு வகையில சொன்னா இறை தொடர்பின் மக்காசிதுகள், அதாவது நோக்கங்கள் என்று சொல்ற அந்த கருத்துல நாங்க அதை சொல்ல முடியும். இங்க ஒரு 6 வகையான நோக்கங்களை நான் சுருக்கமாக அடையாளப்படுத்தியிருக்கிறேன். இந்த ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு அதனுடைய அந்த ஆழ அகலத்தோட நாங்க பார்க்கிற நேரத்துல அது மிகவும் முக்கியமானவை, ஒவ்வொன்றும் மிக முக்கியமானவை என்று சொல்றத நாங்க புரிந்து கொள்ளேன். இதுல முதலாவது சொல்லிக்கிறேன் என்றால் பொறுப்பை உணர்தல், ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்க ஃபீல் பண்றோம். உண்மையிலே அல்லாவுக்கும் எனக்கும் இடையிலான அந்த உறவு, அந்த இறை உறவு ஏன் அழகாக இருக்கணும், ஏன் அது பலமாக இருக்கணும் என்று சொல்றது தனித்து அது எனக்கான நலன் என்று சொல்வது மட்டுமல்ல. உண்மையிலே அது அழகாக இருத்தல் என்று சொல்றது மிக பிரதானமான விளைவு என்ன, அல்லது அது அழகாக இருக்க வேண்டும் ஏன் என்று சொல்ற நேரத்தில் அது பிறருக்கானது. நான் அடுத்தவர்கள் மீதான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் அப்பதான் ஃபீல் பண்ணுவேன். எனக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அடுத்தாக்கள் மீதான என்ற பொறுப்பு என்ன, நான் அடுத்தவர்களை நோக்கி நான் என்ன செய்யணும் என்று சொல்ற என்னுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எனக்கு சரியாக உணர்த்துவதுதான் எனக்கும் அல்லாவுக்கும் இடையிலான அந்த தொடர்பு. அப்ப அது பலவீனமாக இருக்கின்ற நேரத்தில் அடுத்தவர்கள் மீதான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவேன்? நான் குறைவாகத்தான் ஃபீல் பண்ணுவேன். அது பலமடையத்தான் அடுத்தவர்கள் மீதான என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகரிக்கும். அப்ப அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்தி என்று சொல்றாங்க. ஒவ்வொரு ஆளும் ரெஸ்பான்சிபிள் பர்சன் தான். ஏதோ அவர் இருக்கின்ற பொசிஷன் என்னவோ அந்தந்த பொசிஷன், எல்லா பொசிஷன்கள்லையும் அவரு ரெஸ்பான்சிபிள் தான். அதற்கு வகை சொல்லுவதற்குரியவர். அந்த வகையில் அவர் வகை சொல்லுவதற்குரியவர் என்ற வகையில அது பற்றிய விசாரணை இருக்கிறதாண்டா விசாரணை இருக்கிறது. அல்லாஹு தாலாவிடத்தில் அவர் வகை கூறியாக வேண்டும் என்று சொல்ற அந்த விஷயத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த வகை கூறல் என்று சொல்றத நான் எப்ப அதனுடைய பாரத்தை உணர்வேன் என்று சொன்னா, நான் எந்த இடத்தில் இருக்கின்றேன், எந்த பொசிஷன் எங்க இருக்குது, அல்லாவுக்கும் எனக்கும் இடையிலான அந்த 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 தூரத்தில் நான் எந்த இடத்துல நிற்கிறேன் என்பதை பொறுத்துதான் அது தீர்மானிக்கப்படுகிறது. இது முதலாவது நோக்கம். நாங்க இந்த தொடர்பு ஏன் அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் இங்கு நான் சொல்லியிருக்கிறேன், சுய செயற்பாடு. எப்பவும் எங்களை யாரோ ஒருத்தர் தூண்டணும், எங்களை உற்சாகப்படுத்தணும். பின்னால ஒரு ஒரு கம்பெடுத்து ஓட்டிக்கொண்டு இருந்தால் மட்டும்தான் நாங்க இயங்குகின்றோமா, செயற்படுகின்றோமா? அது எல்லா வகையிலையும் நாங்க அல்லாவோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட வணக்க வழிபாடுகள் ஈடுபடுறதாக இருந்தாலும் சரி, அல்லது சமூக பொது பணிகளில் ஈடுபடுறதாக இருந்தாலும் சரி, எந்த வகையான வேலைகளாக இருந்தாலும் ஒரு புற தூண்டுதல் ஒன்று இருந்தால் மட்டும்தான் நாங்க செயற்படுகின்றோமா, அல்லது என்னுடைய உள்ளார்ந்த தூண்டுதலின் அடிப்படையில் நான் செயற்படுகின்றேனா? அடிப்படையில் எங்களுடைய ஈமான் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்ன என்று சொன்னா, நாங்க எந்த புற தூண்டுதலும் இல்லாவிட்டாலும் நான் தொழிற்பட வேண்டும் என்று சொல்றது. அதுதான் உண்மையிலே அந்த தக்குவா, ஈமான் என்று சொல்றதற்கான பொருள். அதுதான் என்னிடத்துல தக்குவா இருக்கிறது, நான் முத்தகி என்று சொல்றதாக இருந்தால், அல்லது நான் முஃமின் என்று சொல்றதாக இருந்தால், அதனுடைய மீனிங் உண்மையிலே அதுதான். எனக்கு எந்த புற தூண்டுதலும் தேவையில்லை, நான் சுயமாக இயங்கிக் கொண்டே இருப்பேன் என்று சொல்றேன். ஒரு டைனமோ, ஒரு செல்ஃபாக இயங்குகின்ற ஒரு டைனமோ, நான் செயற்பட்டு கொண்டே இருப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அதாவது தக்வான்ற கருத்தை சொல்கின்ற நேரத்தில் இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த் என்று சொன்ன. இப்ப நீங்க எந்த இடத்தில் இருந்தாலும்
அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்றதுதான் நாங்க அதுக்கு கொடுக்கின்ற அந்த கருத்து. நேரடியாக நாங்க அப்படித்தான் அதை விளங்கப்படுத்துவோம். ஆனாலும் கூட உண்மையிலே அந்த ஹதீஸ் சொல்லுகின்ற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க வாழ்ற சூழல், இருக்கின்ற இடம், செய்கின்ற வேலைகள் எதுவாக இருந்தாலும் அந்த சூழல்ல நான் எப்படி செயற்பட போகின்றேன், என்ற பொசிஷன் என்ன. அது ஒரு எதிர்மறையான சூழலாக இருக்கலாம், அல்லது ஒரு சாதகமான சார்பான சூழலாக இருக்கலாம். எந்த சூழலாக இருந்தாலும் அந்த நேரத்துக்கு உரிய செயல் என்னவோ அதனை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்வதுதான் இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த் என்று சொல்றது. எங்க இருக்கின்றையோ அந்த இடத்துல நீ அல்லாஹ் பயந்துக்கோ என்று சொல்றதனுடைய பொருள் அதுதான். அந்த இடத்துக்குரிய வேலை என்ன, அதை நீ செய்யணும் என்று சொல்வது. அப்ப அப்படி நான் நடந்து கொள்றேன் என்று சொன்னா உண்மையிலே அது என்ன, அது என்னுடைய உள்ளார்ந்த தூண்டுதல் தான் அங்க அதற்கான மோட்டிவேஷனாக இருக்க முடியும். அப்ப அது ஒரு சுய செயற்பாடு. தக்குவா என்று சொல்வதும் ஒரு சுய செயற்பாடு தான். அப்ப அந்த கருத்தை தான் நாங்க இங்க காண்றோம். ஏன் அல்லாவுக்கும் எனக்கும் இடையிலான அந்த உறவு அழகானதாக இருக்கணும் என்று சொல்லி நாங்க சொல்றோம் என்றால், அதனுடைய இரண்டாவது நோக்கம் அது எங்களை சுயமாக செயற்படுகின்றவர்களாக மாற்றி அமைக்கும். அந்த விளைவு வர வேண்டும் என்று சொல்லி இருந்தா இந்த தொடர்பை நாங்க வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்றதுதான் அங்க சொல்ற விஷயம். அது இரண்டாவது. மூன்றாவது இங்க சொல்லிக்கிறேன், பரந்த மனதுடன் பிறருடன் உறவாட முடிகிறது எங்களால. இது சாதாரணமா சொல்றேன், எல்லா வகையான ரிலேஷன்ஷிப்பையும் அது குறிக்கும். இப்ப நாங்க அல்லாஹ்வுடனான உறவாடல் அழகு பெற என்ன நடக்கும், அடுத்த மனிதர்களுடனான என்னுடைய உறவாடல் சீரடையும். அதில் உள்ள தவறுகள் இல்லாமல் போகும், அதில் உள்ள தடைகளை நான் தாண்டி செல்வதற்கு முடியுமாக இருக்கும். ஏனென்றா நான் அல்லாஹ்வை நெருங்குகின்றேன் என்று சொல்வதுதானே அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையிலான அந்த உறவு சீரடைகிறது, அழகு பெறுகிறது என்றதனுடைய கருத்து. அல்லாஹ்வை நெருங்க அதனுடைய பொருள் என்றால் நான் ஒரு உயர் மனப்பான்மைக்கு போறேன், என்னுடைய மனப்பான்மை உயர்வடைகிறது, பரந்த மனப்பான்மை ஒன்றை நான் பெறுகின்றேன் என்று சொல்லி பொருள். அப்ப நான் உண்மையிலே எல்லாரையும் அரவணைக்கின்ற ஒரு இடத்துக்கு தான் போவேனே ஒழிய யாரையும் ஒதுக்குகின்ற இடத்துக்கு நான் போக மாட்டேன். அப்ப அல்லாஹ்வுடனான அந்த ரிலேஷன்ஷிப் தான் என்ன எப்பவுமே அந்த பரந்த மனப்பான்மை உள்ளவனாக வைத்திருக்கும். அப்ப அந்த பரந்த மனப்பான்மை தான் அடுத்தவர்கள் எல்லாரையுமே நான் அரவணைத்து கொண்டு என்னுடைய பயணத்தை முன்னெடுத்துட்டு போறதுக்குரிய வழியை எனக்கு காட்டித்தரும். அப்ப இது நாங்க சொல்றோம் என்றால், நாங்க அல்லாஹ்வுடனான எங்கட உறவை அழகுபடுத்துகின்ற நேரத்தில் எல்லா உறவுகளும் அழகாக மாறும். அப்ப அது மூன்றாவது நோக்கம். நாலாவது நோக்கம், அது மூன்றாவது ஒரு பகுதியை ஸ்பெசிபிக்கா இன்னும் கொஞ்சம் குறிப்பா விளங்கப்படுத்துறது தான் உண்மையிலே. அதை குறிப்பாக நாங்க விளங்கப்படுத்துறதற்கு வேண்டும். ஏன் என்று சொன்னா உண்மையிலே குடும்ப வாழ்க்கை என்று சொல்றதும், கணவன் மனைவி உறவு என்று சொல்றதும், பெற்றோர் பிள்ளை உறவு என்று சொல்றதும், இந்த எல்லாமே இஸ்லாம் அதை எப்படி பார்த்திருக்கிறது, இஸ்லாம் அதை எப்படி விளங்கப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற நேரத்தில் அத ஒரு ஆன்மீக பெருமானமாகத்தான் அதை விளங்கப்படுத்தி இருக்கிறது. தனித்து ஒரு மனித செயல் அல்ல, ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி உண்டு அது, அல்லது ஒரு சோசியல் ஆக்டிவிட்டி உண்டு மட்டுமா அது, அப்படி இல்லை. அதற்கு ஒரு பிசிக்கல் வடிவம் ஒன்று இருக்கிறது, சோசியல் வடிவம் ஒன்று இருக்கிறது, அதெல்லாம் இருக்கிறது. ஆனா அது எல்லாவற்றுக்கு முந்தி அது என்ன, அது ஒரு ஆன்மீக பெருமானம், குடும்ப வாழ்க்கை என்று சொல்றது. இப்ப சாதாரணமா நீங்க உளவியல் கற்கைகள்ல, இந்த குடும்பவியல் சம்பந்தப்பட்ட கற்கைகள்ல குறிப்பாக இந்த கணவன் மனைவிக்கு இடையிலான உறவு என்று சொல்லி பேசுற நேரத்தில் அதோட பேசிக்ஸ் என்ன, அதை பலப்படுத்துறதற்கான அடிப்படையான விஷயங்கள் என்ன என்று சொல்லி பேசுற நேரத்தில் அன்பு என்ற காரணியை சொல்வார்கள். அன்பு என்ற காரணி எந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிறதோ அந்த அளவுக்கு
அந்த உறவு பலமாக இருக்கும் என்று நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி புரிந்துணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங், அது எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த உறவு பலமாக இருக்கும் என்று நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி ட்ரஸ்ட், நம்பிக்கை, பரஸ்பர அந்த நம்பிக்கை 2 பேருக்கும் இடையில அது எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு உறவு பலமாக இருக்கும் என்று சொல்லுவோம். அதே மாதிரி நாங்கள் சொல்றோம் ரெஸ்பெக்ட், ஒருத்தர் அடுத்தவர் எந்த அளவு தூரத்துக்கு மதித்து நடக்கிறாரோ அந்த அளவுக்கு அந்த உறவு பலமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் சொல்றோம். அதே மாதிரி மன்னிப்பு, விட்டு கொடுப்பு என்று சொல்ற இந்த விஷயம், இது எந்த அளவு தூரம் 2 பேருக்கும் இடையில இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த உறவு பலம். இது சாதாரணமா நாங்க அந்த 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 ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னா நாங்க கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய பேசிக்ஸ் என்று சொல்லி இப்படி சில விஷயங்களை நாங்க சொல்லுவோம். இப்ப இது எல்லா உளவியல் கற்கைகளும் இந்த விஷயங்களை பத்தி பேசுகிறது, குடும்பவியலை பத்தி பேசுற எல்லா கற்கைகளும் இதை பத்தி பேசுகிறது. ஆனா இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. அதுதான் எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப். நாங்க எந்த அளவு தூரம் அல்லாஹ்வுடனான எங்கட உறவு பலமாக இருக்கிறதோ அது காரணமாக அமையும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான அந்த உறவு பலமாக அமைவதற்கு. அப்ப அல்லாஹ்வை நாங்க 2 பேரும் சேர்ந்து நெருங்குகின்றோம் என்று சொன்னா நாங்களும் என்ன செய்வோம்? ஒருத்தர் அடுத்தவரை நெருங்கித்தான் வருவோம். இதான் யதார்த்தம். இப்ப நான் ஒரு விஷயத்தை காட்டுறேன். இந்த பிக்சரை பாருங்கள். மேல இருக்கிறது அல்லாஹ், கணவன், மனைவி. இது அல்லாஹ் விட்டு நாங்க தூரமாக எங்களுக்கு இடையில அந்த தூரமும் அதிகரிச்சு கொண்டு தான் போகும். நெருங்க அல்லாஹ்வுக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குகின்றோம் என்று சொன்னா எங்க 2 பேருக்கும் இடையிலான அந்த உறவும் கண்டிப்பாக பலமடையும். வளர்ந்தன் அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையிலான உறவு என்று சொல்றது ஒவ்வொருத்தருடைய அடிப்படையில் அது ஒவ்வொருத்தரின் தனிப்பட்ட மிஷன் தான். அதுதான் என்ன மறுமையில நான் வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமையும். அப்ப அது என்ற தனிப்பட்ட மிஷன். நான் எந்த அளவு தூரம் தனித்து அல்லாஹ்வுடன் என்னுடைய உறவை நான் பலப்படுத்துகின்றேனோ அதனுடைய ஆட்டோமேட்டிக்கான விளைவு என்ன? அடுத்த ரிலேஷன்ஷிப்புகள் எல்லாம் பலமடையும். அதுல மிக முக்கியமானது, எங்களுக்கு மிக நெருக்கமான உறவு எது? எங்கட வாழ்க்கை துணை தான். அப்ப அந்த உறவு கண்டிப்பாக பலமடையும். இதனாலதான் நீங்க பார்க்கலாம் என்னண்டா, குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் துணை தெரிவு என்று வார நேரத்திலேயே சொன்ன முதலாவது என்ன? ஃபல்ஃபர் பிதாத்தி தீன். ஒரு ஆணை பார்த்து சொன்ன, நீ உன்னுடைய வாழ்க்கை துணையை தெரிவு செய்யற நேரத்தில் அழக பார்க்காதே, காசை பார்க்காதே, சமூக அந்தஸ்துகளை பார்க்காதே, எதை பாரு? ஃபல்ஃபர் பிதாத்தி தீன். தீன பின்பற்று. அந்த குவாலிட்டி யாரிடம் இருக்கிறது அந்த பெண்ணை தேர்வு செய் என்று சொன்ன. அப்படி இல்லண்டா தரிபத்தியதாக், அப்படி இல்லண்டா அது உனக்கு பெரிய நஷ்டம். அது எங்களுக்கு வெளிப்படையாக சில சமயங்களில் ஒரு பௌதீக நஷ்டம் அல்ல, அது உண்மையிலே ரிலேஷன்ஷிப் சார்ந்த நஷ்டம், அது உறவு சார்ந்த நஷ்டம் என்றதான் நாங்க சொல்ல வந்த விஷயம். அதே மாதிரி இப்ப ஒரு பெண்ணை பார்த்து சொன்ன, அதில் பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுக்கிற நேரத்தில் சொன்னது, மன் தர்தௌன தீனஹு வ குலுகஹு, அப்படிதான் சொன்ன. நீங்க ஒரு ஆண் உங்களிடத்துல உங்களோட சகோதரியையோ மகளையோ பெண் கேட்டு வார நேரத்தில் நீங்க எதை பார்த்து தேர்வு செய்யணும் என்று சொல்ற நேரத்தில் அவருடைய தீன், அவருடைய ஒழுக்கம், இந்த 2 உங்களுக்கு திருப்தியா ஃபஸவ்விஜு, திருமணம் செய்து வையுங்கள் என்றுதான் சொன்னேன். அப்ப எங்கட கிரைட்டீரியால அந்த முதன்மை ஸ்தானத்தை பெற வேண்டியது எது என்று சொல்றதைத்தான் அது எங்களுக்கு சொன்னது. இமாம் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்துல ஒரு மனிதர் கேட்ட ஒரு சம்பவம் முடிக்கிறான். நான் நிறைய இடங்களில் சொன்ன சம்பவங்கள் உண்டு. அவரிடத்துல கேட்டாங்கன்னா, என்னுடைய மகளை பலர் திருமணம் பேசி வந்திருக்கிறாங்க, பலர் கேட்டிக்கிறாங்க,
நான் யாருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கறேன்னு சொல்றது சம்பந்தமா எனக்கு கன்ஃபியூஷன் ஆகிக்குது. அதுல உங்கள்ட்ட ஒரு ஐடியா கேட்கணும்னு சொல்லி வந்தேன்னு சொல்ற நேரத்தில் அப்ப அவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், அவங்கள யாரு நல்ல தக்குவா உள்ளவராக இருக்கிறார் அவருக்கு முடிச்சு கொடுங்க. என்று அவர் உன்னுடைய மகளை நேசித்தால் அவளை கண்ணியப்படுத்துவாள், கண்ணியமாக நடத்துவாள். வெறுத்தாலும் அவளை விருப்பம் இல்லாவிட்டாலும் அநியாயம் செய்ய மாட்டாள். அவளை பிரிய வேண்டிய ஒரு நிலைமை வந்தாள், தலாக் சொன்னாலும் கூட உன்னுடைய மகளோட அந்த நல்ல குணங்கள் இருக்கிறதே, நல்ல விஷயங்கள் இருக்கிறதே, அதை ஒரு நாளும் மறுதளிக்க மாட்டார். இது இமாம் ஹசனுல் பஸ்ரி அவர் சொன்ன அந்த வார்த்தைகள். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள்ல இருக்கிற ஒரு அழக பாருங்க. என்னண்டா, நாங்க இந்த இந்த விவாகரத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல அந்த கேஸ் ஸ்டடிகள் செஞ்ச அனுபவத்துல ஒரு ஒன்றை நான் பார்த்திக்கிறேன். என்னண்டா, விவாகரத்து பெறுவதற்கு அல்லது பெற்ற ஆக்களை இது பண்ண நேரத்தில் ஒருத்தரும் விவாகரத்து எடுத்ததுக்கு பிறகு அடுத்தவரை பத்தி நல்ல வார்த்தை சொல்லிக்கிறா. அப்படி உண்மையில நான்டா கேள்விப்பட்டதே இல்லை. அந்த அவர் நல்ல மனுஷன் தான், ஆனா இந்த விஷயம் தான் சரியில்லை, இதனால எனக்கு இயலா, நாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சோம், அவரோட லைஃப் அவருக்கு, என் லைஃப் எனக்கு என்ற மாதிரி நாங்க பிரிஞ்சோம். இந்த மாதிரி சொன்ன அனுபவத்தை நான்டா கண்டில்லை. அது சும்மா இந்த மீடியாவில் தான் நாங்கள் அப்படி கதைகள் கேள்விப்படுறோம், இந்த சினிமா ஸ்டார்கள் தான் அப்படி பேசினதை கேள்விப்பட்டிருக்கிறோம். அது சும்மா போலியா பேசுறது தான். அது ரியல் லைஃப்ல அப்படி பிரிஞ்ச கணவன் மனைவியில போய் கேட்கிற நேரத்தில் அப்படி அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் சொன்ன ஆக்கள் எத்தனை பேர் என்று பார்த்தா நான்டா உண்மையில அப்படி சந்திச்சில்லை. அந்த மாதிரி ஒரு கேஸ் நான் சந்திச்சில்லை. இருக்கலாம் சில வேளை, ஆனா அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது. அப்ப இது எங்க அதை இமாம் ஹசனுல் பஸ்ரி டச் பண்றார், அதை தக்குவால தான் கொண்டு போய் டச் பண்றார். தக்குவா உள்ள ஒரு மனுஷன் தான் அடுத்த மனிதன்ல உள்ள நல்ல பக்கத்தை பார்ப்பதற்குரிய அந்த மனநிலை அவனுக்கு தான் வரும். நீதியா நடக்கணும் என்று சொல்ற அந்த உணர்வை அவன்கிட்ட தான் நாங்க பார்க்கணும். வெறுத்தாலும் அநியாயம் செய்ய மாட்டான் என்று சொன்ன அந்த பாயிண்ட் இருக்கிறதானே, அதுலேயும் ஒரு அந்த குடும்ப வாழ்க்கையில் உள்ள ஒரு அழகான ஒரு விஷயம் ஒன்று இருக்கிற. இதுவும் நான் நிறைய இடங்கள்ல சொன்ன ஒரு விஷயம் ஒன்று தான். குடும்ப வாழ்க்கையில் குறிப்பாக ஸ்பெசிஃபிக்கா கணவன் மனைவி உறவு இருக்கிறது தானே, மூணாவது ஒரு ஆள் பார்க்க இயலாத ஒரு உறவு அது. அதாவது மூணாவது ஒரு ஆளுக்கு அவங்க ரெண்டு பேருட மனசுக்குள்ளால என்ன இருக்குது அல்லது அவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன நடக்குது, அது அன்பான ஒரு உறவு ஓடிக்கொண்டு இருக்கிறதா, ஒரு மோதல் நடந்து கொண்டிருக்கிறதா, ஒரு ஊடல் போயிட்டு இருக்கிறதா, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, இத மூணாவது ஒரு ஆளுக்கு புரிஞ்சு கொள்றது கேளு. அவங்கள யாராவது ஒருத்தர் பிளாஸ்ட் ஆகி வெளியில போயிட்டு சொன்னாலே ஒழிய இன்னொரு ஆளுக்கு அது தெரியும். அவங்க ரெண்டு பேருக்கு என்ன நடக்குது, அது மனசில் உள்ள விஷயம் மட்டுமல்ல, பிராக்டிக்கலாக அவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற விஷயத்த கூட மூணாவது ஒரு ஆளுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு கஷ்டம், அதை தெரிஞ்சு கொள்றதுக்கான வழி இல்லை. இந்த சூழல்ல தான் ஒரு கணவனோ அல்லது மனைவியோ அவங்க பர்பஸ்லி ஒரு கணவன் மனைவிக்கு அநியாயம் செய்ய நினைச்சா தாராளமா செய்யணும். மூணாவது ஒரு ஆளுக்கு எந்த வகையிலுமே தெரியாம அநியாயம் செய்யணும். அதே மாதிரி ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு அநியாயம் செய்ய நினைச்சா மூணாவது ஒரு ஆளுக்கு தெரியாம தாராளமா அநியாயம் செய்யலாம். என்ற அவ்வளவு ஒரு மூடிய உறவு தான் அது, அந்த ரெண்டு பேருக்கு மட்டுமே உள்ள உறவு. அப்ப வெறுப்பு என்று சொல்ற ஒரு விஷயம் வந்தா அடுத்து இமாம் ஹசனுல் பஸ்ரி சொன்னா வெறுத்தாலும் அநியாயம் செய்ய மாட்டான்னு சொல்லி. வெறுப்பு வந்தா அடுத்து நடக்க போறது அதுதான். அதை செய்வதற்கான எல்லா சூழலும் இருக்கு, எல்லா இடம்பாடும் இருக்கு. இன்னொரு ஆளுக்கு அதை தெரிஞ்சு கொள்றதுக்கே வழி இல்லை. கொஞ்ச காலத்துக்கு முந்தி ஒரு மனைவிமாரோட நான் நடந்த ஒரு இதுல ஒருத்தர் அந்த எழுதி தந்த ஒரு செய்தி, ஒரு விஷயம், கடந்த 2 வருஷமாக என்னோட எந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் என் கணவன் வச்சு கொள்றது இல்லை. அப்ப அந்த குறிப்பிட்ட கணவன் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, அவர் சொன்ன வார்த்தையா, அவளுக்கு நான் கொடுக்கிற பனிஷ்மெண்ட் இது. இப்ப இத
யாருக்கிட்ட சொல்லேலும், இந்த விஷயத்தை யாருக்கிட்ட சொல்லேலும், இந்த நிகழ்வை யாருக்கிட்ட பேசலும், இதுக்கு எப்படி சொல்யூஷன் காணலும்? இது அநியாயம் செய்ய நினைச்சா செய்ய முடியுமானது. அதுக்கு எல்லை இல்லை உண்மையிலே. அப்ப நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அது அவ்வளோ அந்த ரகசியமான உறவு, மூடின ஒரு உறவு அது. அப்ப அங்க எங்களுக்கு அந்த அந்த அநீதியை விட்டு பாதுகாக்கிறது எங்கட ஈமானும் தக்குவாவும் தான். வேற எதுவும் எங்களை பாதுகாக்காது. ஒரு ஒரு மனைவி சொன்ன ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அந்த அவக்கு இந்த நேரம் அடிக்கிற ஏசுற அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஈகிற, நீங்க சும்மாவே ஈகிறா, நீங்க ஒன்றுமே செய்யற இல்லையான்னு சொல்லி ரிட்டன் ஏதாவது ஒன்றுமே செய்யற இல்லையா? செய்யற. என்ன செய்யற? சாப்பாட்டுல கல்ல போட்டு கொடுக்கறாங்க. அப்ப ஒரு வீட்டுக்குள்ளால நாங்க நம்பிக்கையா சாப்பிடுறது வைஃப் செஞ்சு தரத்தை மட்டும்தானே. வேற எதுல எங்களுக்கு நாங்க இன்னொரு வீட்டுக்கு போனோம்னு சொன்னாலும் அந்த ஒரு சில டைமுக்கு கொஞ்சம் அந்த ஒரு கவனம் ஒண்டிக்கும், இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடப்படாதுன்னு சொல்லி. அப்ப அந்த கவனம் ஏன்னா அந்த ட்ரஸ்ட் இருக்கிறது வைஃபோட தானே. அப்ப வைஃப் செஞ்சு தர சாப்பாடு எனக்கு அதுல எந்த நெகட்டிவும் இருக்க மாட்டாது என்ற அந்த ட்ரஸ்டோட தான் ஒரு கணவன் சாப்பிடுவார். விளையாண்டாரு அங்க கை வச்சா எங்க போக. அதான் நான் சொல்றேன், இன்னொரு ஆளுக்கு தெரியாம அநியாயம் செய்ய நினைச்சா தாராளமாக அநியாயம் செய்ய முடியுமான உறவு தான் அது. அப்ப அதனால தான் அங்க நாங்க சொல்றேன் என்றால், எங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அந்த உறவு பலமாக இருக்கும் என்று சொல்றோம். நாங்க அல்லாவை நெருங்க நெருங்க எங்கட உறவு நெருக்கமாக இருக்கும். அது 4வது நோக்கம். 5வது நோக்கம், அதுவும் அந்த 3வது நோக்கத்தில் இன்னொரு விளைவு தான். அதாவது சீரான சந்ததிகள் உருவாகுவார் சொல்ற. இப்ப எங்களுக்கும் எங்கட பிள்ளைகளுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் என்று சொல்றது. அந்த ரிலேஷன்ஷிப்பை எவ்வளோ அது அழகாக இருக்கிறது என்று சொல்றோம். அப்ப அதுவும் நாங்க பெருசா விளக்கம் சொல்ல தெரியல. அதுவும் மிச்சம் தெளிவான ஒரு விஷயம். நாங்க சொன்ன மாதிரி அந்த குடும்பம் என்று சொல்ற அந்த மொத்த ஸ்ட்ரக்சரே உண்மையிலே அதோட பேசிக் ஆன்மீகம் தான். அப்ப அந்த ஆன்மீகம் தான் இந்த பிள்ளைகளோட இதுலயும் வருகிறது. நாங்க முதலாவது அவங்களுக்கு முன்னால பிள்ளைகள் யாராக உருவாகுவார்கள்? எங்களுடைய பிரதிகளாகத்தான் உருவாகுவார்கள். எங்கட நடத்தைகள் தான் அவர்களுக்கு அவங்கட பிராக்டிஸாக இருக்கும். அவங்க ஒரு விஷயத்தை சரி என்று நினைக்கிறதும் பிள்ளை என்று நினைக்கிறதும், இதை செய்யலாம் இதை செய்யப்படாது என்று சொல்லி நினைக்கிறதும், இதெல்லாம் உண்மையிலே எங்கட பிரதிபலிப்பு தான். சாதாரணமாக திடீரென்று பவ கட்டானா கரண்ட் போன் முழுக்க இருள். ஒரு பிள்ளை அந்த இருளுக்கு பயப்படுமா இல்லையா என்று சொல்றது எதிலிருந்து வருகிறது? பவக்கட்டான நேரத்தில் உம்மா பயப்பட்டாவா இல்லையா? அதிலிருந்து தான் அந்த புள்ள பயப்படுகிறது. இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு தனியா போயிட்டு வாரது என்று சொல்றது அந்த வீட்டில் இருக்கிற உம்மாவோ அல்லது மூத்தவர்களோ எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அடுத்த பிள்ளையினுடைய நடத்தை இருக்க போகிறது. அப்ப இது நான் சொல்ற சின்ன உதாரணம் தான். இப்படி எங்கட லைஃப் தான் உண்மையிலே அவர்கள் யார் என்பதை தீர்மானிக்க போகிறது. அப்ப எங்கட லைஃப் அல்லாஹ்வுடனான ஒரு நெருக்கமான உறவாக அழகான உறவாக இருக்கின்ற நேரத்தில் அது ஒரு நல்ல சந்ததியை உருவாக்குறதாக கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்றோம். அப்ப இது இந்த 5 விஷயங்களும் நாங்க சொல்றோம் நோக்கம். இது ஏன் என்று சொல்றது.